Hello students, welcome to HibaMath. Example 33. Show that the demand function x is equal to 10p minus 20 minus p square is a parabola and price is maximum at its vertex அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நமக்கு ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது பேரபோலான்னு நான் சொல்லணுமா. ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். x is equal to 10 into p minus 20 minus p square. ஸோ ஃபர்ஸ்ட் நான் p ஸ்கொயர் முன்னாடி வர மாதிரி எழுதிக்கிறேன். minus p square plus 10p அப்புறமா constant 20. இப்போ இதை நான் வந்து a plus b whole square இல்லை a minus b whole square ஃபார்மேட்ல மாற்றணும். இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா 20 இருக்கு. இப்போ 25 வந்தால் தான் ஸ்கொயர் நம்பர். சரிங்களா, இது 10th வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே 20 இருக்கு. நான் இது கூட -5 ஆட் பண்ணுறேன்னா -20 -5 -25ன்னு மாறிடும். அப்போ நான் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab b ஸ்கொயர்னு மாற்றி எழுத முடியும். சரிங்களா, இப்போ -5 ஆட் பண்ணணும்னா அது கூடவே நான் என்ன பண்ணுறேன், +5 ஒன்றும் -5 ஒன்றும் ஆட் பண்ணுறேன். சரியா, இப்போ -p ஸ்கொயர் ப்ளஸ் 10p -20 -5 -25 இது வரைக்கும் ஒரு டேர்மை நான் கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா, இந்த +5 இந்த சைடு போனால் என்ன ஆகிடும், -5ஆக மாறிடும். இப்போ x - 5 is equal to மைனஸ் காமனாக எடுத்துட்டா p ஸ்கொயர் -10 into p ப்ளஸ் 25ன்னு இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர், bயோட வேல்யூ 5, அதனால தான் 2 into a வேல்யூ p, bயோட வேல்யூ 5. 2 5s are 10, 10 into p 10p. ஸோ இதை நான் மாற்றி எழுதிக்கலாம். எப்படி மாற்றி எழுதலாம்னா x - 5 is equal to minus p minus 5 whole square எழுதிக்கலாமா. இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் நான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். கேபிட்டல் x is equal to x minus 5 அண்ட் இந்த டேர்மை கேபிட்டல் p is equal to p minus 5ன்னு எடுத்துப்பேன். இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க, எக்ஸும் பியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்றேன்னா கேபிட்டல் x is equal to minus p ஸ்கொயர்னு கிடைக்குமா. அது அப்படியே ரிவர்ஸ்லயும் வரும் பாருங்களேன். தட் இஸ் p ஸ்கொயர் is equal to இந்த மைனஸ் அன்சைட் கொண்டு போயிடலாம், மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இட் இஸ் அ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட், மைனஸ்ல வருது. ஸோ இட் இஸ் அ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். அப்வர்ட்னா பிளஸ் வரணும், டவுன்வர்ட்னா மைனஸ். ரைட்டா, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, price is maximum at its vertex. ஸோ அது எழுதணும், at the vertex p is equal to 5 when x is equal to 5. x எப்பெல்லாம் 5 ஆகுதோ அப்போ p யோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 5ன்னு எடுத்துக்கலாம். therefore price is maximum at the vertex அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.34. ஃபைண்ட் த ஆக்சிஸ் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார் த பேரபோலா. அவங்களே பேரபோலான்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 21 equal to 0. சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 21 equal to 0. இப்போ இதுல ஸ்கொயர் எங்க இருக்கோ அது ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதணும். எக்ஸோட வேரியபிள் ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைட் ப்ளஸ் 21, y வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடணும் ப்ளஸ் y. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் வந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைடு. கிளியரா, இப்போ இதை நான் வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயரா மாற்றணும். 6 இருக்கு, அப்போ 6 2ஆல் டிவைட் பண்ணா 3, 3யோட ஸ்கொயர் என்ன 9. ஸோ இதுல 9 நான் பிரிச்சு எழுத போறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. எக்ஸுக்கு முன்னாடி 6, 6 2ஆல் டிவைட் பண்ணா 3, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 21ல 9 மைனஸ் பண்ணா 12. அதை தனியா எழுதிக்கலாம். ஏன்னா இதை மட்டும் எடுத்தோம்னா நம்ம இப்போ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடலாம். 12ல இந்த சைடு கொண்டு வந்துருங்க. சரிங்களா, இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், 9 எப்போ வரும் 3 ஸ்கொயர். ஸோ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். ரைட்டா,
இப்போ இதுல இருந்து நான் 4 வெளிய எடுக்கலாம். அப்போ y minus 3ன்னு மாறிடும். 4 3s are 12 which is equal to x plus 3 whole square. So இது எப்படி இருக்குன்னா x square is equal to 4 into capital Y. அப்ப x ஓட value x plus 3 and capital Y ஓட value y minus 3. இது ரெண்டு எடுத்துட்டோமா? இப்ப small x is equal to மாத்தி எழுதணுமா? இப்ப capital X minus 3ன்னு எழுதிடுங்க. small y is equal to capital Y plus 3ன்னு எழுதிடுங்க. அப்பதான் நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? x square is equal to 4ay. இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 4a is equal to 4. a is equal to 4 by 4 இல்லையா? 4 by 4. கேன்சல் பண்ணா 1. Therefore, a is equal to 1. இப்ப a வேல்யூ 1 தெரிஞ்சிருச்சு. கேபிட்டல் X ஸ்மால் x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேப்லோ காலம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் ரப்பா டேப்லோ காலம் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் y is equal to 0. இது ரெஃபர் டு கேபிட்டல் X கேபிட்டல் Y. சரிங்களா? இது வந்து ரெஃபர் டு ஸ்மால் x ஸ்மால் y. ஸோ எப்போ கேபிட்டல் Y வந்து 0 ஆகுமோ நம்ம கேபிட்டல் Y is equal to என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? கேபிட்டல் Y is equal to y minus 3 ஸ்மால் y டிஃபரன்ஸ் காமிக்கணும். சரிங்களா? அப்ப ஸ்மால் y ஓட வேல்யூ என்னன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? கேபிட்டல் Y இடத்துல 0 is equal to y minus 3. அப்போ y is equal to minus 3 ஆன்சர் போனா plus 3ன்னு கிடைக்கும். ரைட்டா? அடுத்தது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ல x ஓட வேல்யூ 0 ஆகும், y ஓட வேல்யூ 0 ஆகும். இப்போ y is equal to 0னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? y is equal to y minus 3. 0 is equal to y minus 3. அப்போ y is equal to plus 3ன்னு மாறிடும். small x is equal நம்ம மாத்தி எழுதுனது எழுதலாம். small x is equal to capital X minus 3. இது small x. சரிங்களா? இப்ப capital Xக்கு தான் 0, 0 minus 3. அப்ப x is equal to minus 3. So vertex ஓட வேல்யூ minus 3, 3x தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து focus. focus வந்து 0, a. அப்ப focus எப்படி இருக்கும்? 0, 1. அப்போ x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 1. இப்போ x ஓட வேல்யூ 0 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். x வேல்யூ 0னா ஸ்மால் x வேல்யூ minus 3. ரைட்டா? இப்போ y வேல்யூ 1க்கு தான் கண்டுபிடிக்கணும். y வேல்யூ 1 எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்மால் y is equal to capital Y plus 3. அப்போ y is equal to 1 plus 3. y is equal to 4. ஸோ இங்க 4ன்னு எழுதிக்கலாம். ஃபோக்கஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து equation of directrix. அப்போ y is equal to minus a. minus a னா minus 1. a வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ capital Y is equal to minus 1. அப்போ small y is equal to capital Y plus 3. y is equal to minus 1 plus 3 which is equal to 2. Last length of lattice rectum 4 into a. 4 into 1 which is equal to 4. இங்கேயும் 4 தான். ஈஸியா இருக்கும். டபுள் காலம் மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா நீட்டா வரைங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.35. The supply of commodity is related to the price of the relation. Supply of commodity வந்து price of relation. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. x is equal to root of 5p minus 15. Show that the supply curve is a parabola. இது ஒரு parabola-ன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். x is equal to root of 5p minus 15. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயர் பண்றேன் ரெண்டு சைடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப எக்ஸுக்கு ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு 5p minus 15 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துலயும் 5 காமனா இருக்கா? அப்ப x square is equal to 5 காமனா வெளியே எடுத்தா p minus 3 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணுவேன்னா capital X square is equal to 4 into a into p. ரைட்டா? இங்க நான் capital Xக்கு பதிலா என்ன எடுத்திருக்கேன்னா small x. p இருக்கிற இடத்துல p minus 3. ஆக்சுவலா y இருக்கிற இடத்துல p கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இது வந்து ஒரு பேரபோலா. x square is equal to 4a. y-ன்றது ஒரு பேரபோலா. இங்க y வேரியபிள் பதிலா வேரியபிள் p கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளை கர்வோட வெர்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் இது ஒரு பேரபோலான்னு சொல்லிட்டோம். ரைட்டா? நெக்ஸ்ட் லைன்ல ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். The supply curve
is a parabola whose vertex is capital X equal to 0 and P is equal to 0. இப்போ நமக்கு வந்து capital P is equal to P minus 3 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா P யோட வேல்யூ இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா P minus 3 minus 3 அந்த சைடு வந்தா P is equal to 3ன்னு கிடைக்கும். அண்ட் எக்ஸுக்கு நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வெர்டெக்ஸ் ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 3. கிளியரா? இதை நீங்க இன்னொரு வாட்டி ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும்னா எழுதிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நீங்க இதோட வெர்டெக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுருங்க. எக்ஸாம்பிள் சம்பளம் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பாங்க. மறுபடியும் இதே தான் எழுதிருப்பாங்க. சப்ளை கர்வ் இஸ் அ பாரபோலா. இது சரிங்களா? whose vertex is நம்ம வந்து 0,3ன்னு எழுதணும். இங்க வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 0,0 அப்ளை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.